காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் பார்த்தீங்கன்னா காசிகாண்டம் என்ற நூல் வந்து காசி நகரத்தினுடைய பெருமைகளை வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூல் பார்த்திங்கன்னா துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லொழுக்கங்கள் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் வந்து பாடப்பகுதியாவது இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதி வீரராம பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புலவராகவும் வந்து திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் வந்து பார்த்திங்கன்னா காசிகாண்டம் என்ற நூல். இவருடைய மற்றொரு நூல் பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை அப்படிங்கிறது சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியன இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் வந்து வரப்போகிற டேட் பேப்பர் 2 எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காசிகாண்டம் என்பது. இல்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வியல் அடையும் தன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காசிகாண்டம் என்றது. அதில் பார்த்திங்கன்னா காசிகாண்டத்தில் வந்து இல்லொழுக்கங்களை பற்றி கூறியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி வீரராம பாண்டியர் அப்படின்னு கேட்கலாம். இவர் வந்து எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து சேர்ந்தவர். தமிழ் புலவராகவும் வந்து இருந்திருக்கார் இவர். அதிவீரராம பாண்டியர் வந்து அவர் வந்து இருந்தது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் புலவரை வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து அரசராக மட்டும் இல்லாமல் தமிழ் புலவராகவும் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து மற்றொரு நூல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை. இப்போ பார்த்திங்கன்னா காசிகாண்டம் என்ற நூலை வந்து இயற்றிய அதிவீரராம பாண்டியருடைய மற்றொரு நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா வெற்றி வேர்க்கை என்பது அவருடைய நூல். இந்த வெற்றி வேர்க்கையினுடைய நூலுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை என்ற நூல். இந்த வெற்றி வேர்க்கை என்ற நூலுக்கு வந்து இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை என்பது. இதுவும் கேட்கலாம். அல்லது அதிவீரராம பாண்டியருடைய இயற்பெயர் என்ன, பட்டப்பெயர் என்னன்னு கேட்கலாம். சீவளமாறன் என்று இவருடைய சீவளமாறன் என்பது. இதுலேயே வந்து நிறைய கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். பொறுத்துகள் வந்து கேட்கலாம். இவர் இயற்றிய நூல்கள் வந்து என்னென்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் என்று இவர் வந்து பல நூல்கள் வந்து இயற்றியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை என்ற நூலுக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை அப்படிங்கிறது இன்னொரு பெயர். அதே போல் பார்த்திங்கன்னா அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் என்னென்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது தவறானது கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.